ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2024 பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன் வந்து வரப்போகுது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா அப்போ பிரைம் மினிஸ்டரை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஆரம்பத்தில் நேருவில் ஆரம்பித்து இப்போ வந்து கடைசியாக மோடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிரதமர், இடைக்கால பிரதமர், இந்த மாதிரி ஒரு 15 பேர் வந்து இருந்திருக்காங்க. இவங்களை பற்றின முக்கியமான விஷயம் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிடலாம். நமக்கு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரைம் மினிஸ்டர், அவர் பேரை சொன்னோம் அப்படின்னாலே அவர் பண்ண முக்கியமான பாலிசி என்ன, நமக்கு வந்து அது முதல்ல தெரிஞ்சாலே வந்து போதும். இப்போ வந்து இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எமர்ஜென்சியாக நமக்கு வந்து டக்குன்னு வந்து ஞாபகம் வரும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து பிவி நரசிம்மராவ், இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்பிஜி, ஸோ வந்து உலகமயம், தாராளமயம், தனியார் மயம், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் பண்ணாங்க, நம்ம அதை ஃபுல்லாக வந்து இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே வாங்க. ஜவஹர்லால் நேருவை பார்த்தோன்னா டக்குன்னு நமக்கு வந்து என்ன ஞாபகம் வருது, இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா முதல் பிரைம் மினிஸ்டர். சுதந்திரம் கிடச்சிலேருந்து 1964 வரைக்கும் அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சுதந்திர போராட்டத்துலேயும் இவரோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ வந்து காந்தி, நேரு இவங்க பங்குலாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து பெரும்பான்மையாக வந்து இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவரோட முக்கியமான கொள்கை என்னது, சோசியலிச கொள்கை. ஓகே, அடுத்து பார்க்க போகிறது குல்சார்லால் நந்தா. ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா 2 தடவை இருந்தார், 64, 66. ஆனால் இவர் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்ம் பிரைம் மினிஸ்டர் தான், அதாவது இடைக்கால பிரதமர் தான். இப்போ வந்து ஒரு பிரதமர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாலோ இல்லை வந்து இறந்துட்டாலோ அடுத்து வந்து அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இடைக்கால பிரதமர் அடுத்து வந்து ஒரு எலெக்ஷன் வச்சு இல்லை வந்து அடுத்த பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்க வரைக்கும் ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவர் வந்து 2 தடவை இருந்தார், குல்சார்லால் நந்தா அப்படிங்கிறவர். அடுத்த முக்கியமான ஆள் பார்த்தோம் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி, 1964 66 வரைக்கும். இவர் பண்ண முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா 1965 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பார்த்தோம் அப்படின்னா வந்து போர் வரும், இண்டோ பாகிஸ்தான் வார் வந்து வரும். ஸோ அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு போர் வருது அப்படின்னாலே முதல்ல வந்து யார் பாதிக்கப்படுவாங்க, சோல்ஜர்கள், இராணுவ வீரர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே மக்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உணவு பற்றாக்குறையெல்லாம் வந்து இருக்கும். ஸோ வந்து இவங்களை வந்து உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்லோகன் வந்து சொன்னார். என்ன ஸ்லோகன் அப்படின்னா ஜெய் ஜவான் ஜெய் கிசான். ஸோ வந்து ஜெய் ஜவான், ஜவான் அப்படின்னா வந்து சோல்ஜர், கிசான் அப்படின்னா வந்து ஃபார்மர், விவசாயிகள். ஸோ வந்து அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஜெய் ஜவான் ஜெய் கிசான். ஸோ இவரோட முக்கியமான ஸ்லோகம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதான். டாஸ்கண்ட் அக்ரிமெண்ட், டாஸ்கண்ட் ஒப்பந்தம் அப்படிம்பாங்க, உடன்படிக்கை. அது என்ன அப்படின்னா பாகிஸ்தான் கூட வந்து 1965 வந்து போர் நடந்துகிட்டு இருந்தது. கடைசியாக வந்து அந்த போரை வந்து முடிச்சு வைக்கிற மாதிரி டாஸ்கண்ட் ஒப்பந்தம் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர் மர்மமான முறையில் வந்து இறந்துட்டார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தி. ஸோ இந்திரா காந்தி அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு எமர்ஜென்சியாக வந்து ஞாபகம் வரும். இவங்க வந்து 1966 77 வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. 75 தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து எமர்ஜென்சி போட்டிருப்பாங்க. அதனால் 77 பார்த்தோம் அப்படின்னா வந்து தோற்றுருவாங்க. ஆனால் மறுபடியும் 80 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட்சிக்கு வந்துடுவாங்க. ஓகே, இவங்களை பற்றின வேறு முக்கியமான பாயிண்ட்லாம் என்னது, முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க தான் பெண் பிரதமர், அப்படி தானே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து தேசிய வங்கிகள், ஸோ வந்து வங்கி எல்லாத்தையும் வந்து நேஷனலைஸாக வந்து ஆக்குவாங்க. ஸோ பேங்க்ஸ் எல்லாம் நேஷனலைஸாக வந்து ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா விவசாயத்தில் வந்து பசுமை புரட்சி, க்ரீன் ரெவல்யூஷன், அதெல்லாம் வந்து ஊக்குவிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா 1984 இவங்களோட பாடி கார்டை வந்து சுட்டு கொண்டுருவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கோல்டன் டெம்பிள், ஸோ வந்து பொற்கோயில், அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து மிலிட்டன்ஸ், ஸோ மிலிட்டன்ஸ் அப்படின்னா வந்து போராளிகள், அவங்களாம் வந்து இருப்பாங்க. ஸோ வந்து அவங்கள வந்து வெளியே கொண்டு வர மாதிரி ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒன்று வந்து போடுவாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் வந்து இவங்க கூட இருந்த ஒரு பாடி கார்டுக்கே வந்து பிடிக்காது. ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாடி கார்டை இந்திரா காந்தி வந்து கொண்டுருவாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து மொரார்ஜி தேசாய். நமக்கு மொரார்ஜி தேசாய் அப்படின்னா டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா இது வரைக்கும் இருந்த எல்லா பிரதமருமே காங்கிரஸ் வந்து சார்ந்தவங்க. காங்கிரஸ் இல்லாமல் வந்த பிரதமர் யார் அப்படின்னா இவர் தான், மொரார்ஜி தேசாய். எந்த கட்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜனதாதள் பார்ட்டி. மொரார்ஜி தேசாய்க்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து சரண் சிங். இவர் வந்து 79 80 1 இயர் கிட்ட வந்து இருந்திருப்பார். இவர் ஆட்சி ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்போ வந்து ஆட்சி வந்து கவுளும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ராஜீவ் காந்தி. ஸோ நமக்கு வந்து ராஜீவ் காந்தி அப்படின்னா தெரியும், யார், இந்திரா காந்தியோட பையன் தான் வந்து ராஜீவ் காந்தி.
ஸோ இவர் வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்து டெக்னாலஜி புதுசாக கொண்டு வரது, டெலிகம்யூனிகேஷன் ரிஃபார்ம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொண்டு வந்தார். ஸோ இவர் பீரியடில் வந்து பெருசாக பார்த்தோம் அப்படின்னா இந்த போபால் கேஸ் ட்ராஜடி, போபால் விஷவாயு கசிவு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நடந்தது. அதுக்கப்புறம் வந்து போஃபர் ஸ்கேண்டல் அப்படிம்பாங்க. ஸோ வந்து போஃபர் ஸ்கேம், ஸோ அந்த ஊழலும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நடந்தது. 1991 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூசைட் பாம்பர், ஸோ வந்து LTTE அப்படிமா, லிபரேஷன் டைகர் ஆஃப் தமிழ் ஈழம், ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சூசைட் பாம்பர் அவங்க வந்து இவங்களை வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ 1991 பார்த்தோம் அப்படின்னா வந்து இறந்துருப்பார். அடுத்த முக்கியமான நபர் பார்த்தோம் அப்படின்னா வந்து விஸ்வநாத் பிரதாப் சிங், நம்ம வந்து VP சிங் அப்படிமோ. மண்டல் கமிஷன் வந்து இவர் தான் கொண்டு வந்தார். ஸோ மண்டல் கமிஷன் இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணார், செயல்படுத்தினார். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து ஓபிசிக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கா, நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் OBC ரிசர்வேஷன் அப்படிமோ. ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர் தான். அதனால் இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதை இவர் கொண்டு வந்ததாலே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இவருக்கு வந்து கடைசியில் வந்து ராஜினாமா பண்ணிடுவார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சந்திரசேகர், ஸோ இவரும் பார்த்தோம் அப்படின்னா 1 இயர் தான் இருந்திருப்பார். ஸோ இவரோட அரசாங்கமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்போ வந்து ஆட்சி கவரும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டே வந்து இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நரசிம்மராவ், ஸோ இவர் டயத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து தொழில் அதுக்கப்புறம் பொருளாதாரம் எல்லாமே வந்து வேகமாக வந்து வளர்ந்துச்சு. ஏன் அப்படின்னா LPG வந்து கொண்டு வந்தார். லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல். ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே ஏகப்பட்ட கம்பெனி இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து உருவாக்குனாங்க. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸோ எல்லா ஃபீல்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து தொழில் எல்லாமே வந்து நல்லா வந்து உருவாச்சு. அதனால் பொருளாதாரம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லது நடந்துச்சு. இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கான்ட்ரவர்சி, ஸோ வந்து ஒரு சில ஸ்கேண்டல், ஊழல், அதுக்கப்புறம் வந்து பாபர் மசூதி வந்து இடித்தது, அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இவர் டயத்தில் வந்து நடந்தது. ஸோ நீங்கள் வந்து ரெண்டையும் வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து LPG, இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாபர் மசூதி இடித்தது, ஊழல் குற்றச்சாட்டு இந்த மாதிரி வந்து இருந்தது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து அடல் பிகாரி வாஜ்பாய். இப்போ வந்து பிஜேபி அப்படின்னாலே வந்து நிறைய பேர் கேட்குறது பிஜேபி மோடி அப்படிங்கிற மாதிரி தான், அப்படி தானே? ஸோ வந்து அடுத்த பிரதமர் வந்து மோடியா இல்லை வந்து காங்கிரஸில் உள்ள ஒருத்தாங்களா? ஸோ வந்து மோடியா நான் மோடியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இப்போ எப்படி வந்து பிஜேபியில் மோடி அப்படிங்கிற இருக்காரோ அதே மாதிரி தான் அந்த டயத்தில் வந்து மோடிக்கே மோடி மாதிரி. ஸோ வந்து பிஜேபியில் பெரிய லீடர் அப்படின்னா வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் தான். ஸோ இவர் பண்ண முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மக்கிட்டே நியூக்ளியர் பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ணுவார். பொக்ரானில் வந்து நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் கூட பிரச்சனை இல்லாமல் போகிற மாதிரி வந்து லாகூர் ஒப்பந்தம், லாகூர் டிக்ளரேஷன் வந்து பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து கோல்டன் குவார்டர்லேட்டரல் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஹைவேஸ் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து போட்டிருப்பார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து பங்கு வகிச்சிருப்பார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து தேவகவுடா, இவர் வந்து முதல்ல கர்நாடகாவோட சிஎம்மாக இருந்தால் அதுக்கப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிருப்பார். ஆனால் இவரோட ஆட்சியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மெஜாரிட்டி வந்து இருக்காது. ரீஜனல் பார்ட்டி அவங்க கூடலாம் ஒன்றா சேர்ந்தா வந்து ஆட்சி வந்து தக்க வச்சுக்கிட்டு இருப்பார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தர் குமார் குஜரால், IK குஜரால் அப்படிம்பாங்க. ஸோ இவர் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா குஜரால் டாக்ட்ரைன் அதெல்லாம் வந்து ஃபேமஸ். ஸோ குஜரால் டாக்ட்ரைன் அப்படின்னா வந்து நம்மளோட அண்டை நாடு ஊர்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்ல ஒரு உறவில் இருக்க மாதிரி வந்து ஒரு பாலிசி கொண்டு வந்தார். ஸோ அது வந்து இவர் பேரில் குஜரால் டாக்ட்ரைன் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து மன்மோகன் சிங் 2004 2014 வரைக்கும் தொடர்ந்து 10 வருஷமாக வந்து இருந்தார். இவர் வந்து இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் அப்படின்னோம். ஸோ வந்து எக்கனாமி ரிஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இவர் பீரியடில் வந்து நல்லா வந்து கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து சோசியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்கனாமி ரிஃபார்ம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருப்பார். ஒரு சில கரப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா இவரோட பீரியடில் வந்து நடந்திருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி. ஸோ இவர் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து குஜராத்தோட சிஎம்மாக வந்து இருந்தார். ஸோ இப்போ வந்து 2014 இப்போதைக்கு இவர் தான் இருக்கார். என்னென்னலாம் பண்ணார் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்வச் பாரத், தூய்மை இந்தியா அப்படிலாம் வந்து பண்ணார். ஒரு சில கான்ட்ரவர்சியும் வந்துச்சு. என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழத்தல். ஸோ வந்து 500 1000 செல்லாது அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தது. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரச்சனை வந்தது. ஆனால் இவர் வந்து மெயினாக வந்து இவர் சொல்லக்கூடிய என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் எக்கனாமி, மேக் இன் இந்தியா, ஸ்வச் பாரத், ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இதை பற்றி தான் இவர் வந்து அதிகமாக சொல்லுவார். ஓகே, இப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரம் கிடச்சிலேருந்து இப்போ வரைக்கும்
பிஎம் ஆகிறதுக்கு 2 கட்சி தான் பெரும்பான்மையாக இருக்குது. இப்போவும் நம்ம வந்து அடுத்த எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியா காங்கிரஸா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ 2 பேரோட ஓவரால் பாலிசியில் நம்ம வந்து ஒரு முக்கியமான 5 பாலிசிங்க வந்து கொடுத்துருக்கோம். இப்போ பிஜேபி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்வதேசி செல்ஃப் ரிலையன்ஸு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து உள்நாட்டு உற்பத்தி. ஸோ வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே வந்து கொண்டு வரணும். மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணது செக்யூரிட்டியில், டிஃபென்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் பாலிசி. ஸோ வந்து அண்டை நாடுகள் எல்லா நாடுக்கும். ஸோ வந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட எல்லா பெரிய நாடு, முக்கியமான நாடு எல்லா இடத்துக்கும் வந்து போயிட்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து கல்ச்சரல், ரிலீஜியஸ். ஸோ பிஜேபிக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சைடில் ஹிந்துத்துவ கட்சி அப்படிங்கிற நேமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. காங்கிரஸோட முக்கியமான பாலிசி பார்த்தோம் அப்படின்னா வந்து சோசியலிச கொள்கை. நேரு கொண்டு வந்த சோசியலிச கொள்கை அதை அடிப்படையாக வச்சு தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்பிஜி. ஸோ வந்து மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து க்ரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்க. நேஷனலைசேஷன். ஸோ வந்து வங்கியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நேஷனலைஸாக தேசியமயமாக்குனாங்க. கர்பி ஹெட்டோ அப்படின்னா வந்து பாவர்ட்டி. ஸோ வந்து வறுமை வந்து ஒழிக்குது. அதுக்காண்டி பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன பிரைம் மினிஸ்டர்லாம் வந்தாங்க, ஒவ்வொருத்தரோட முக்கியமான ஸ்கீமு, அவங்களோட பாலிசி, மொத்தத்தில் 2 கட்சியாக நம்ம வந்து கடைசியில் பிரித்தோம் அப்படின்னா பிஜேபி, காங்கிரஸ் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த எல்லா பிரைம் மினிஸ்டரில் பிடிச்ச பிரைம் மினிஸ்டர் யார், அவரோட எந்த பாலிசினாலும் அவர் வந்து பிடிச்சது. ஸோ வந்து கட்சி சார்ந்த ஒருத்தரை வந்து பிடிச்சதுன்னு சொல்லாமல் அவர் வந்து இந்த பாலிசி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ வந்து எனக்கு அதனால தான் வந்து அவரை வந்து பிடிச்சது. ஸோ இந்த பாலிசினால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து முன்னேறி இருக்கேன், நம்ம நாடு வந்து முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லி கட்சியை பார்க்காம ஜஸ்ட்டு பாலிசியை பேஸ் பண்ணி ஒரு ஆளை பிடிச்சது அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ வந்து உங்களுக்கு யார் யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.